அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த தமிழ்நாட்டில் எத்தனையோ பள்ளிகள் இப்போ உள்ள காலகட்டத்தில் பள்ளிகள் அதிகரிச்சிருச்சு. ஒரே ஏரியாவில் 5-6 பள்ளி இருக்குது. அதே மாதிரி ஒரே ஊரில் 50 பள்ளி 60 பள்ளி கூட இருக்குது. ஆனால் பள்ளிவாசல் கட்டி வச்சுருக்கோம். ஆனால் அந்த பள்ளிவாசலில் எத்தனை பேர் நம்ம போய் தொழுகிறோமா இல்லையா யோசிக்க வேண்டும். சில பேர் இப்படி இருக்கிறாங்க, பள்ளியை மட்டும் கட்டி கொடுத்துருவாங்க. அல்ஹம்துலில்லாஹ், நான் பள்ளியை கட்டி கொடுத்துட்டேன், அல்லாஹ்வுக்காக வேண்டி வக்ஃப் செஞ்சுட்டேன்னு சொல்லி பள்ளியை கட்டி கொடுத்துருவாங்க. ஆனால் அவங்களுடைய வாழ்க்கையில் அந்த பள்ளியில் போய் தொழுகிறாங்க இல்லையான்னு கேட்டால் அது கம்மி தான். கண்ணியத்திற்குரியவர்களே, தொழுகை நம்ம வாழ்க்கையில் மிக முக்கியமானது. தொழுகை நம்ம வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒன்று. எந்தளவுக்கு ஹதீஸில் வரும்னா, நீங்கள் தொழுகுங்கள், கியாமத் நாளில் உங்களுடைய தொழுகை சரியாக இருந்தால் உங்களுடைய மற்ற அமல்களும் சரியாக இருக்கும். உங்களுடைய தொழுகை சீர்கெட்டு போய்விட்டால் மற்ற அமல்களும் சீர்கெட்டு போயிடும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினாங்க. இன்னும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினாங்க, கேட்கப்படக்கூடிய முதலாவது கேள்வி தொழுகையை பற்றி தான் என்பதாக சொல்லி காட்டுவார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த காலத்தில் நம்முடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு தொழுகை இருக்குது என்பதாக யோசிக்க வேண்டும். வீட்டில் சும்மா தான் இருப்போம், வீட்டில் ஃபோன் நோண்டிக்கிட்டு சும்மா தான் இருப்போம். பாங்கு சொல்கிறது கேட்கும், ஆனால் அவங்க அப்போ தான் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபோனை மூடி வச்சுட்டு தூங்குவாங்க. இப்படிப்பட்ட காலகட்டத்தில் நாம் எல்லாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். கண்ணியத்திற்குரியவர்களே, திரும்ப சொல்லுவேன், நம்ம வாழ்க்கையில் தொழுகையை கண்டிப்பாக எடுத்துக்கொள்வோம். தொழுகை நம்ம வாழ்க்கையில் சரியாக இருந்தால்தான் பிற மற்ற அமல்களும் சரியாக இருக்கும். அதனால் இன்ஷா அல்லாஹ் இன்னையிலேருந்து நீயத் வச்சுக்கிடுவோம். கடந்த காலத்தை பற்றி கவலைப்படாதீங்க, அல்லாஹ்விடத்தில் துவா கேளுங்க. அந்த தொழுகைகளை நீங்கள் அல்லாஹ்வாக தொழுது கொள்ளுங்கள். இன்னையிலிருந்து என்னுடைய தொழுகை, என்னுடைய அமல்கள் எந்த அளவுக்கு இருக்குது என்பதாக நாம் யோசிக்க வேண்டும். அதனால் இன்ஷா அல்லாஹ் நம் அனைவரும் தொழுது அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் உங்களுக்கும் எனக்கும் நம்முடைய முழு சமுதாயத்துக்கும் அல்லாஹு தாலா தந்தல்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.